பீகாரில் பாஜக கூட்டணியில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது. ராஷ்டிரிய லோக் ஜனசக்தி கட்சியை சேர்ந்த பசுபதி குமார் பராஸ் ஒன்றிய அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அதாவது பீகார் மாநிலத்தில் தற்போது பாஜக கூட்டணியில் பிரச்சனை ஏற்பட்டு ஒன்றிய அமைச்சராக இருந்த பசுபதி குமார் பராஸ் ராஜினாமா செய்திருக்கிறார். அதாவது பாஜக தங்களுக்கு உரிய டிக்கெட் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டு பிரச்சனை தொடர்ந்து எழுந்து வந்தது. அந்த வகையில் லோக் ஜனசக்தி கட்சியினுடைய பசுபதி குமார் பராஸ் இவர் ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரவையில் உணவு பதப்படுத்தல் துறையில் அமைச்சராக இருந்து வந்தார். இவர் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய உறவினர். தொடர்ந்து பல ஆண்டுகளாக அவர் தற்போது ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு பிறகு ஒன்றிய அமைச்சரவையில் இணைந்து அவர் செயல்பட்டு வந்தார். இந்த நிலையில் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வான் தரப்புக்கு மட்டுமே இடம் வழங்கப்பட்டிருக்கிறது. தனக்கு இடம் வழங்கவில்லை என்று குறிப்பிட்டு இன்றைய தினம் அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். இதன் காரணமாக தற்போது பீகார் பாஜகவில் மீண்டும் ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தொடர்ந்து பாஜக டிக்கெட் ஒதுக்குவதில் கூட்டணி கட்சிகளுக்கு முறையாக ஒதுக்கீடு செய்யப்படுவதில்லை என்கிற புகார் தொடர்ந்து வந்து வருகிறது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது லோக் ஜனசக்தி கட்சியினுடைய முக்கிய தலைவரும் மத்திய அமைச்சருமாக இருந்த பசுபதி குமார் பாஸ்வான் ராஜினாமா செய்திருக்கிறார். அசோக், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.